ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூடைய படம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இது வரைக்கும் பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா பாத்துருங்க. அந்த படத்துல வந்த போஸ்ட் கிரெடிட் சீன் பத்தி தான் பேச போறோம். அந்த போஸ்ட் கிரெடிட் சீனை பார்த்துட்டு என்னடா இது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. அண்ட் போஸ்ட் கிரெடிட் சீனை பாக்குறதுக்குள்ள சோனி நம்மள ஒரு வழி ஆகிட்டான். ஏன்னா இதுல மிட் கிரெடிட் சீன் கிடையாது. ஃபுல் கிரெடிட்ஸ் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போஸ்ட் கிரெடிட் சீன் வருது. அதுவுமே வந்து ஒரு 7 செகண்ட்ஸ் தான் இருக்கு. அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல ஆக்டர்ஸ் யாருமே இல்ல. இந்த படத்துல நெட் வந்து ஸ்பைடர்மேனை ட்ராக் பண்றதுக்காக ஒரு ஆப் கண்டுபிடிச்சிருப்பாரு. அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் மட்டும் தான் அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல இருக்கு. அந்த ஆப்போட வேலை என்னன்னா ஸ்பைடர்மேன் எங்க இருக்காருன்றத கண்டுபிடிச்சு சொல்லும் உங்களுக்கு. சோ அந்த போஸ்ட் கிரெடிட் சீன்ல அந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ்ல ஸ்பைடர்மேன் எங்க இருக்காங்கன்னு காட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் நியூயார்க்னு காட்டுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருசாகி வேர்ல்ட காட்டுது. அதுக்கப்புறம் வேர்ல்ட்ல இருந்து தள்ளி போய் ஸ்பேஸ்ல ஒரு இடத்த காட்டுது. சோ இதோட போஸ்ட் கிரெடிட் சீனை முடிக்கிறாங்க. இதை பேஸ் பண்ணி நிறைய தியரிஸ் இருக்கு. அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இது அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேக்கான டீசரா இருக்கலாம். ஸ்பைடர்மேன் ஸ்பேஸ் ரிலேட்டட் மிஷன்ல இன்வால்வ் ஆகி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. செகண்ட் சீக்ரெட் வார்ஸ்க்கான செட்டப்பா இருக்கலாம். காமிக்ஸ்ல சீக்ரெட் வார்ஸ்க்கு ஸ்பைடர்மேனுக்கு முக்கியமான ரோல் இருக்கு. பிளாக் சூட் ஸ்டோரி லைனா கூட இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இருக்கிறதுலே ரொம்பவே முக்கியமானது ஓரளவுக்கு லாஜிக்கலான தியரி என்ன அப்படின்னா புதுசா ஒரு ஸ்பைடர்மேனை இன்ட்ரோடியூஸ் பண்ண போறாங்க. அவர் எர்த் 616 சேர்ந்தவர் கிடையாது. வேற ஒரு இடத்துல இருந்து வர போறாரு. மேபி மைல்ஸ் மொரால்ஸா இருக்கலாம். சோ நான் கடைசியா சொன்ன இந்த தியரி தான் நிஜமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. நீங்க இதுல எது கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறீங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.